இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம வந்து காலையில் எந்திரிச்ச உடனே யார் முகத்தை பார்க்குறோமோ இல்லையோ, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம எடுக்கிறது முதல்ல கண்ணை திறக்காமையே நம்ம வந்து தொலைபேசியை எடுக்கிறது வந்துட்டு ஃபோனாக தான் இருக்கும். ஒரு நாள் வந்து ஃபோன் இல்லாமல் இருங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பாக உங்களால் நினச்சி பார்க்க முடியாதா? கண்டிப்பாக முடியவே முடியாது. தூங்குறதுலேருந்து நைட்டு எந்திரிக்கிறதுலேருந்து தூங்குற வரைக்கும் சோஷியல் மீடியா ஷார்ட்ஸ் ரீல்ஸ்ன்னு கையில் வந்து ஃபோன் இருக்கிற நேரம் தான் வந்து பாதி நேரம் போயிடும் அப்படின்னு இருக்குது. அதே நேரம் வந்து ஒரு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு நியூஸை படிக்கிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களுக்கும் ஃபோன் இருக்க தான் செய்யுது, அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து இந்த ஃபோனை வந்து நம்ம பயன்படுத்துகிறோமா இல்லை இந்த ஃபோனை நம்மளை பயன்படுத்தா அப்படின்னு யோசிச்சு பார்க்க வேண்டிய தருணம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கொஞ்ச நேரம் நம்மளை ஃபோன் இல்லாமல் இருக்க சொன்னால் நம்ம ஒரு மாதிரி மைண்டு வந்து டிஸ்டர்ப் ஆகி ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்னஸாக ஆகிடும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். அது எனக்குமே அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஜிட்டல் யூசேஜ் வந்து நம்மளுடைய தூக்கத்தை, கவனத்தை, மனநலத்தை எப்படி வந்து அன்றாட வாழ்க்கையில் வந்து எப்படி பாதிக்குது, எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு மாதிரி ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து யோசிச்சு பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதே நேரத்தில் அந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி பாசிட்டிவாக பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். இன்றைக்கி வந்து வேர்ல்டு யூத் ஸ்கில்ஸ் டே இல்லை. ஸோ அதனால் டிஜிட்டல் அடிக்ஷன் குறித்து நம்ம கூட பேசுகிறதுக்காக மனநல மருத்துவர் டாக்டர் ரம்யா சமத் வந்து நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சூப்பரான வணக்கம் சொல்லிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் மேம். இன்றைக்கி வந்து நம்ம முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். எனக்கு வந்து நிறைய கேள்விகள் இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போது டிஜிட்டல் அடிக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு கேள்வியே வந்து டிஜிட்டல் அடிக்ஷன் அப்படின்னா என்ன? அதாவது டிஜிட்டல் அடிக்ஷன் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதான் நீங்கள் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணது இன்ட்ரொடக்ஷனில். அதாவது நம்ம வந்து ஒரு விஷயத்த தேவையையும் தாண்டி ஒரு யூஸ் அப்படிங்கிறதுக்கு டெக்னாலஜி எல்லாருக்கும் இன்றியமையாததாக இருக்குது. ஆனால் அந்த யூஸை ஹெல்த்தியாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் அப்யூஸ் ஆகுது. அதாவது அளவுக்கு அதிகமான யூஸோ, எதிர்மறையான தாக்கம் தரக்கூடிய ஒரு யூஸோ டிஜிட்டல் ஸ்பேஸ், அதாவது ஃபோனு, சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும், லேப்டாப் சிஸ்டம்ஸ் எல்லாத்துலேயும் வரும்பொழுது அது டிஜிட்டல் அடிக்ஷனாக மாறுறதுக்கான எப்படி ஒரு ஆல்கஹால் ஸ்மோக்கிங் ஒரு அடிக்ஷன் சொல்கிறோமோ அந்த மாதிரி கேஜெட்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு அடிக்ஷனாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படியே அது அடிக்ஷனாக ஆகும்பொழுது அதற்கான ஒரு அப்ரோச், அதிலிருந்து அவங்களை வெளியில் கொண்டு வரதுக்கான ப்ராசஸை தான் நம்ம டிஜிட்டல் அடிக்ஷன் ஆர் டிஜிட்டல் டீடாக்ஸ் அப்படின்னு நம்ம காமனாக ரெஃபர் பண்ணக்கூடிய விஷயம். ஓகே டாக்டர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. வணக்கம் ரெயின்போ. ஹலோ வணக்கம். வணக்கம். பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலீல் அமது பேசுறேன். டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம் சார். டாக்டர், இப்போ பாத்தீங்கன்னா பெரும்பாலும் முதல்லலாம் குழந்தைங்க வந்து வெளியே விளையாடுவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா விளையாட்டே இல்லாம போயிடுச்சு. மொபைல் கண்டிப்பா மொபைல பாக்குறாங்க. சாப்பிடும் போதும் பேரண்ட்ஸ் கொடுத்துடுறாங்க. அந்த குழந்தை வந்து சாப்பிடுதுன்னா மொபைல் இருந்தாதான் சாப்பிடுது. ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவங்க அந்த மொபைல் பார்க்கும்போது டேய் அப்படின்னு கூப்பிட்டாலும் கண்டுக்கவும் மாட்டாங்க. இவ்வளவு பெரியவங்க சரி பேஸ்புக்கை திறந்து ஒரு ரீல் பாக்கலான்ட்டு பாக்குறோம். திடீர்னு பாத்துட்டீங்கன்னா தள்ளிட்டு அடுத்த ரீல் பாக்குறோம். அதுலயே கண்டென்ட்டா போய் முழுகி போய் இருக்கும். இதுக்கு என்ன வழி அதை சொல்லுங்க. ரொம்ப ஆப்டாக கேட்டிங்க சார். இதெல்லாம் ப்ராக்டிக்கல் சேலஞ்சஸ் நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடியது. என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நிறைய குடும்ப சூழ்நிலைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியிலேருந்து ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி செட்டப் ஆகிடுச்சு. ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் இருக்காங்க. குழந்தைகளுக்கு மற்ற குழந்தைகளோட விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கும்போது கேஜெட் யூஸ் ஆர் ஃபோன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப காமனாக இருக்குது. குழந்தைகளை வந்து காம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், நமக்கு டைம் இல்லை அப்படின்னா உடனே ஃபோனை கையில் கொடுக்குற மாதிரியான ஒரு அன்ஹெல்த்தி ஹேபிட் இருக்குது. ஸோ இதை முக்கியமாக நம்ம அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா 2-3 விஷயம் இந்த தருணத்தில் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று வந்து குழந்தைகள் வந்து தே ஆர் நாட் லிட்டில் அடல்ட்ஸ். அதாவது ஒரு பெரியவங்க ஒரு ஆன்லைன்லேயோ ஒரு ஃபேஸ்புக்லேயோ பார்க்குற ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க மூளை ப்ராசஸ் பண்ணுற விதமும், ஒரு குழந்தைக்கு இந்த கண்டென்ட் எல்லாம் எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா ஒரு ரீல்ஸ் மாதிரி பார்க்குறாங்கன்னா அதில் வரக்கூடிய பாதிப்புகளும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து ஒரு செடி மரம் ஆகிற மாதிரி அவங்களுக்கு வந்து பிரெயின் அப்போ தான் டெவலப்பிங் ப்ராசஸில் இருக்குது, மெச்சூரிங் ப்ராசஸில் இருக்குது. ஸோ எவ்வளவு தூரம் கேஜெட்ஸை குழந்தைங்க மத்தியில் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுமோ அது எகெயின் பேரண்ட்ஸும் கேஜெட்ஸை கம்மி பண்ணணும். இப்போ ஒரு அப்பா வந்து லேப்டாப் பார்த்துட்ருக்காங்க, அம்மா வந்து ஃபோன் பார்த்துட்ருக்காங்கன்னா அந்த குழந்தை ஒரு சிங்கிள் சைல்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும், எப்படி எங்கேஜ் ஆகணும்னு ஒரு ஆப்ஷனே இல்லை. அப்போ என்ன ஆகுது, அந்த குழந்தை கையிலையும் ஒரு ஐபேடோ டேப்லெட்டோ கொடுக்குற மாதிரி ஆகிடுது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஒரு டிஜிட்டல் ஃப்ரீ ஸ்பேஸ், அதாவது ஒரு டிஜிட்டல் டைம் இல்லாமல்
இல்லாத ஒரு ஆஃப்லைன் என்விரான்மெண்ட் டெய்லி ஃபேமிலி டைம், ஒரு குவாலிட்டி ஃபேமிலி டைம்னு நம்ம சொல்கிறோம். சாப்பிட்ற இடத்துல, பெட்ரூம்ஸில், இல்லைன்னா அந்த குழந்தை ஹோம்ஒர்க் பண்ணுற இடங்களில். ஸோ காமனாக நம்ம வந்து ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி என்ஷூர் பண்ணணும். அப்போ குழந்தைங்க மட்டும் பார்க்காம இருக்காங்க அப்படிங்கிறதையும் தாண்டி பெற்றோர்களாகட்டும், மற்ற கூட உள்ளவங்களாகட்டும், சிப்ளிங்ஸ் ஆகட்டும், ஒரு தம்பியை பார்க்கக்கூடாது சொன்னால் அண்ணாவும் பார்க்கக்கூடாது. ஸோ சிப்ளிங்ஸ் ஆகட்டும், அப்படி எல்லாருக்கும் பொதுவான ஒரு ஃபேமிலி ரூல் ஃபாலோ பண்ணுறது நல்லது. ரெண்டாவது, ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிற வீடியோஸ் வந்து பிரெயினுக்கு இன்னும் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நிறையா ஆன்கோயிங் ரிசர்ச் எவிடன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு வீடியோ குறைஞ்சபட்சம் ஒன்று பார்க்குறாங்கன்னா அது நம்ம ட்ரெடிஷ்னலாக சொல்கிற மாதிரி டிவியில் ஒரு ½ அன் ஹவர் ஒரு எபிசோடு மாதிரி பார்க்குறாங்கன்னா அதோடைய தாக்கம் வந்து மச் லெஸ்ஸர் தேன் ஸ்க்ராலிங் அண்ட் வாட்சிங் ரீல்ஸ் 10 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் ரொம்ப குவிக்காக மைண்டு வந்து கவனத்தை திசை மாற்றிட்டே போகிறதுங்கிறது இன்னும் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஸோ இதோடைய ஹசார்ட்ஸை புரிஞ்சு நம்ம வந்து ஒரு கேஜெட் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டை ஃபேமிலிகள் ஏற்படுத்துறது ரொம்ப முக்கியம். சூப்பர் டாக்டர், நல்லா சொன்னீங்க. அடுத்த நேரம் யாருங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், யாருங்க இது பேசுறீங்க சார்? நான் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலேருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம். டாக்டர் கிட்ட உங்க கேள்விகளை கேளுங்க சார். கண்டிப்பா டாக்டர், ஒரு நபர் செல்போனுக்கு அடிக்ஷனா ஆயிட்டாரு அல்லது நீங்க குறிப்பிட்ட இந்த ப்ராப்ளம்க்கு உள்ளாயிருக்கிறாரு அப்படின்னா என்ன மாதிரியான இந்த சிம்டம்ஸ் அப்படிங்கறது தெரிய வரும்? அது என்னுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, நீங்க சூப்பரா சொன்னீங்க முகவரையில டிஜிட்டல்ல இருந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது, பட் குறைச்சிக்கலாம் அப்படின்ட்டுன்னு. ஸோ ஸ்கிரீன் டைம் அப்படிங்கிறது இன்க்ரீஸா ஆகுது அப்படிங்கிறது நம்ம எப்படி உணரலாம்? ஸ்கிரீன் டைமை ரெடியூஸ் பண்ணறதுக்கு எப்படி முயற்சிகள் அப்படிங்கிறது இருக்கணும்? அதே மாதிரி நீங்க சொன்னீங்களே டாக்டர், இந்த டிஸார்டர் அப்படின்னு இதுலயே வேரியஸ் ஸ்டேஜஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? அது முற்றிய நிலை அப்படின்னு எப்போ குறிப்பிடுவோம்? இதை பத்தின ஒரு டீப் டைவிங் எங்களுக்காக கொஞ்சம் பண்ணுங்களேன். கண்டிப்பாக மேடம், வெரி ரெலவெண்ட் கொஸ்டின். இப்போ வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாட் ஆஃப் டைம்ஸ் நம்ம ஒருத்தர் வந்து கேஜெட் அடிக்ஷனில் இருக்கும் பொழுது அவங்க டினையல் மோட்லேயே இருப்பாங்க. நான் தேவைக்கு தான் யூஸ் பண்ணுறேன், நான் ரொம்பலாம் ஃபோன் பார்க்குறதில்ல, இப்படியே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இன்க்ரீஸ்ட் யூஸ் வித் டைம். அதாவது மேபி நம்ம முதல்ல அப்போ தான் ஒரு நியூவாக ஒரு அக்கௌண்ட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இன்ஸ்டா அக்கௌண்ட்டோ ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோ. பிகினிங்கில் நம்மளோட யூஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். ஆனால் நாள் பட இல்லை மாதங்கள் கணக்கில் வரும்பொழுது கிராஜுவலாக நம்மள அறியாமலே அந்த டைம், அதுக்கு நம்ம டிவோட் பண்ணுற டைம்ங்கிறது கூடிக்கிட்டே வரும். ஒரு காமனான எக்ஸாம்பிள், நமக்கு எல்லாரும் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறது நமக்கே தெரியும். ஸோ வாட்ஸ்அப்பில் நம்ம எவ்வளோ நேரம் ஸ்க்ரால் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் அதில் சாட் பண்ணுறோம். ஸோ அந்த டைம் லிமிட் பார்த்தோன்னா அது இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இது ஒரு முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், அதோடைய ஆப்சன்ஸில் நம்ம எப்படி இருக்குது நம்ம மைண்டு. ஸோ நமக்கு வந்து ஒரு நாள் ஒரு 2 நாள் வந்து நமக்கு ஒரு டிஜிட்டல் டீடாக்ஸ், நம்ம அப்படியே டோட்டலாக ஆஃப்லைனில் போகிறோம் அப்படின்னா நம்மளால் ஒரு இரிட்டபிளாவோ இல்லைன்னா ஃபோமோன்னு சொல்லுவோம், ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். யாராவது எனக்கு குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பி நான் பார்க்கலன்னா, யாராவது ஏதாவது முக்கியமான மெசேஜ் அனுப்பி நான் பார்க்கலன்னா, அப்படி சொல்லிட்டு யாரும் அனுப்பியிருப்பாங்களோ இல்லையோ நமக்கு தெரியாது. பட் நம்மளே அதை ஒரு ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டு அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டில் திருப்பி செக் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதுக்கு ரிப்ளை வந்துருச்சா, அதுக்கு வந்துருச்சா, இது வந்துருச்சா, ஃபேஸ்புக்கில் எவ்வளோ லைக் நமக்கு போட்டிருக்காங்க, நம்ம அனுப்பினவங்க சாட் திருப்பி ரிப்ளை பண்ணியிருக்காங்களா. ஸோ நம்ம ரெலவெண்ட்டாக இல்லை இருக்கிறதையும் தாண்டி எக்ஸசிவ் அன்ஹெல்த்தி யூஸ்க்குள்ளே நம்ம போகிறோம். அந்த வித்ட்ரால் சிம்டம்ஸ் அது இல்லைன்னா நம்ம இரிட்டபிளாக ஆகிறது, எப்போ பாரு நம்ம ஃபோன் எங்கே இருக்குங்கிற கான்ஷியஸ்லேயே சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த வித்ட்ரால் சிம்டம்ஸோடு நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். இதை தாண்டி இன்னொரு முக்கியமான காமன் எளிமையான விஷயம் வந்து ப்ரையாரிட்டி எதுக்கு போகுது அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், முன்னாடி இந்த கேஜெட்ஸ் எல்லாம் அதிகமாக ஆகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தாங்க, வாரத்தில் 2 நாள் கோவில் போனாங்க, இல்லைன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஹாபி, ஒரு புக் ரீடிங் ஒரு ஹாபி இருந்துச்சு. ஸோ அவங்க ஒரு பர்சனாக வந்து அவங்களுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ ஒரு செட் இன்ட்ரெஸ்ட்டோ ப்ரிஃபரன்ஸோ ஹாபீஸோ இருந்திருக்கும் எல்லாருக்குமே கண்டிப்பாக. ஸோ இந்த கேஜெட் யூஸ் வந்ததுக்கு அப்புறமா அதெல்லாம் குறையுதான்னு பார்க்கணும். ஸோ முன்னாடி நான் வாரத்துக்கு 2 நாள் கோவில் போயிட்டு இருந்தேன், இப்போ வந்து அந்த டைமில் நான் சும்மா ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இட்ஸ் அ கிளியர் இண்டிகேஷன் தட் கேஜெட்ஸ் வந்து இன்னொரு ஹையர் ப்ரையாரிட்டி ஆகுது. முன்னாடி நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம இப்போ கம்மி பண்ணிட்டோம் அப்படின்ட்டு இதை வச்சு நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். ஓகே டாக்டர், சூப்பராக சொன்னீங்க. நேஷில் இன்னைக்கு அடுத்த நேரம் யாருங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார், யாருங்க என்ன பேசுறீங்க? மயிலவாக்கம்ல இருந்து ஸ்ரீதர் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார். டாக்டர் கிட்ட உங்க கேள்விகளை கேளுங்க சார். டாக்டர் கிட்ட வந்து நான் என்ன கேட்குறேன்னா மேடம், இப்போ ஃபேஸ்புக் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, இந்த ஐடியில் இருக்கிறவங்களும் சரி, 24/7
ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் சோஷியல் மீடியாலையும் தான் இருக்காங்க. கான்ஸ்டண்டாக கம்ப்யூட்டரில் மணிக்கணக்கில் ஒர்க் பண்ணுறாங்க, 18-19 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால அவங்க மைண்டு வந்து அப்செட் ஆகுது. ஃபேமிலியில நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ரெண்டாவது, காலத்தால 7 மணிக்கே வந்து ரேடியோவிலலாம் வந்து வணக்கம் தமிழ்நாடுன்னு ஒரு ப்ரோக்ராம் போடுறாங்க. அதில் ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் கேட்குறாங்க, எல்லாரையும் ஃபேஸ்புக்கில் போட சொல்கிறாங்க. அந்த ஃபேஸ்புக்குங்கிற அடிக்ஷன் வந்து மார்னிங்கே வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அந்த ரேடியோ எஃப்எம்மும் ஒரு வகையில் ரீசனாக இருக்குது மேடம். இதனால வந்து குழந்தைகளோட கேரியர் வந்து ஸ்பாயில் ஆகுது. ரெண்டாவது, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ நிறைய நல்லதை விட கெட்டது தான் கற்றுக்கிறாங்க. அந்த காலத்துல எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புஸ்தகம் தான் படிப்பாங்க, இப்போ புக்கையே வந்து மொபைலில் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால ஏதாவது மைண்டில் சேஞ்சஸ் வருமா, இல்லை ஃபேமிலிக்குள்ள ப்ராப்ளம் வருமா மேடம்? இதுக்கு என்ன சொல்யூஷன் மேடம்? அதான் டாக்டர்கிட்ட கேட்கணும். வெரி பர்டினன்ட் கொஸ்டின் சார். என்னென்னா நமக்கு பொதுவாக சொல்லக்கூடிய அந்த டிஜிட்டல், நீங்கள் சொன்ன மாதிரி டோட்டலாக நம்ம ஒரு கேஜெட் யூஸை அவாய்ட் பண்ண முடியலை. நிறைய டைம் ஸ்கூல்ஸே வந்து அவங்களுடைய ஹோம் ஒர்க், அசைன்மெண்ட்ஸ், அப்டேட்ஸ் எல்லாமே வந்து வாட்ஸ்அப் வழியாவோ வேறு ஒரு சோஷியல் மீடியா வழியாவோ அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்னென்னா நம்ம ஒரு ஹெல்த்தி யூஸில் எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ குழந்தைகளுக்கு வந்து ஒரு அன்சூப்பர்வைஸ்டாக அவங்களே சும்மா ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த ஸ்பேஸ் வந்து அவ்வளோ ஹெல்த்தி கிடையாது. ரெண்டாவது, நமக்கு முக்கியமாக குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், குழந்தைகளுக்கு பிரெயின் வந்து இப்போ தான் டெவலப் ஆகிட்டு வருது. அட்லீஸ்ட் ஒரு 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் கேஜெட் யூஸ் வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது நல்லது. முக்கியமாக அவங்களுக்கு கவனக்குறைவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக பார்க்குறோம், அதிகமாக கேஜெட்ஸ் யூஸ் பண்ணும்போது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க வந்து ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ஹைலி ஸ்டிமுலேட்டிங் கண்டென்ட்டுக்கே பிரெயின் ரிப்பீட்டடாக எக்ஸ்போஸ் ஆகுதுன்னா, ஒரு சாதாரணமாக இல்லைன்னா ஒரு போர் அடிக்கிற மாதிரியோ நார்மல் ரொம்ப ஸ்டிமுலேஷன் இல்லாத ஒரு நாவலோ ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு புக்கோ இல்லைனா ஒரு அகடமிக் புக்கோ அவங்களுக்கு படிக்கிறதுக்கான கவனம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஈஸியாக போர் அடிச்சிடுது. ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஒரு இடத்துல உட்காந்து ஒரு டாஸ்கில் கவனம் செலுத்த முடியலை. அடிக்கடி எமோஷ்னல் டிஸ்ரெகுலேஷன். இப்போ எஸ்பெஷலி ஃபேஸ்புக்கிலலாம் ஸ்க்ரால் பண்ணிகிட்டே போகும்போது பார்த்தோன்னா ஒரு ஃபீட் ஒரு போஸ்ட்டு ஒரு எமோஷன்ஸை ட்ரிகர் பண்ணும். ஒன்று வந்து பாசிட்டிவாக இருக்கும், ஒன்று நெகட்டிவாக இருக்கும், ஒன்று ரொம்ப நமக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும், ஒன்று ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து எமோஷன்னு சொல்கிறது நம்ம மூளையில் ஒரு சர்க்கியூட்டாக நம்ம உருவகப்படுத்தி புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த எல்லா எமோஷனையும் நம்ம மூளை அசை போட்டு டைஜஸ்ட் பண்ணணும். அப்போ ஒரு குழந்தையுடைய மூளை வந்து இந்த மாதிரி ஒரு அடலசென்ட் ஓட மூளை வந்து இதில் எக்ஸ்போஸ் ஆகும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக எமோஷ்னல் ரெகுலேஷன் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்போ வீட்டில் உள்ள ஒரு காமன் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணும்போது கூட ரொம்ப அதிகப்படியாக கோபப்படுறது, அவங்களுக்கு வந்து எதிர்மறையான ஒரு பிஹேவியர் ஏற்படுறது, இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு அன்ஹெல்த்தி சோஷியல் யூஸ் அண்ட் அன்ஹெல்த்தி இந்த டிஜிட்டல் ஸ்பேஸ் யூஸ் வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. சிறப்பாக சொன்னீங்க. ஸோ நான் அவருக்கு இன்னொரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். காலையிலே வந்து கொஷின் வந்து ஃபேஸ்புக்கில் போடுறாங்க, அதுலேருந்தே வந்து குழந்தைங்க சிறடைய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. அதாவது இது மூலமாக படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஷோ வந்து பார்க்கும்போது கேட்கும்போது அந்த கொஷின் ஆன்சர் தெரிஞ்சுக்கும் போது அவங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதுக்கு தான் டைட்டில் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷோக்கு டைட்டில் என்ன வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இதை பயனுள்ள வகையிலையும் எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். ஸோ ஃபோன் இருக்குது அப்படின்னா அதை நெகட்டிவாகவும் பயன்படுத்திக்கலாம், பாசிட்டிவாகவும் பயன்படுத்திக்கலாம். இந்த விஷயத்தை நான் இந்த இடத்துல வந்து சொல்லிக்கணும்னு விரும்புகிறேன். ஏன்னா ரெயின்போ எஃப்எம் வந்து நிறைய விஷயங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத வந்து மாற்று கருத்து இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேர் யாருங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம், மதிய வணக்கம் மேடம். ராயப்பேட்டையிலேருந்து வெங்கட் பேசுகிறேன். டாக்டர் கிட்ட உங்கள் கேள்வி கேளுங்க சார். குட் ஆஃப்டர்நூன் மேடம். குட் ஆஃப்டர்நூன் சார். இவ்வளோ நேரம் நல்லா சொல்லிட்டு இருக்கீங்க, வாழ்த்துக்கள். சிறப்பாக நம்ம அடுத்த தலைமுறைகள் வந்து இது கேட்டு இவ்வளோ நாள் இப்படி இருந்தோம், இதுக்கு அப்புறமா நம்ம சேஞ்ச் ஆகணுன்றது வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த காலத்து பசங்க மேடம் பெரியவங்க சொல்றதை கேட்க மாட்டேன்றாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி சிங்கிள் சைல்டு, அது மாதிரி ரூம் இதில் ஹாஸ்டல் பண்ணி தங்கி படிக்கிறாங்க அப்படின்றவங்களும் பார்த்தீங்கன்னா 24 hours அவர் ஒருத்தர் சொன்ன மாதிரி 24 hours இருக்கு. இந்த தூங்குற நேரம் அவங்களே கண்ணாயிருந்து தூங்கினாதான் உண்டே தவிர எந்த நேரமும் வந்து அப்படிதான் மேடம் இருக்கு. அதுலேருந்து எப்படி மேடம் ஃபேஸ் மேனர்லாம் அதுலேருந்து வேட்டக்கமோ, அதுக்கு மாத்திரம் எனக்கு கொஞ்சம் சொல்யூஷன் சொல்லுங்க. அதாவது 10 hour பார்க்கறது 5 hour ஆகணும், 5 hour 2 hour ஆகணும், அப்புறம் இம்பார்ட்டன்ஸ் சொல்லி பார்க்கணும், மெயில் மாத்திரம் பார்க்கணும், அது மாதிரி எப்படின்றது நீங்க எனக்கு சொல்லுங்க. நான் கேட்குறேன். நன்றி.
நன்றி சார். கண்டிப்பாக சார். அதாவது இதில் வந்து முதல்ல நம்ம டிஜிட்டல் யூஸ் வந்து அன்ஹெல்த்தியாக போயிட்டுருக்குங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணணும். டினியல் மோடில் நான் வேணும்னு தான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு தேவைக்கு தான் நான் யூஸ் பண்ணுறேன்னு நம்ம ஜஸ்டிஃபை பண்ணாமல் நமக்கே தெரியும் ஒரு செல்ஃப் அவேர்னஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முன்னாடி நம்மளுடைய ஹாபீஸ் ப்ரையாரிட்டிஸ் என்னவாக இருந்தது, இப்போ நம்மளுடைய வாழ்க்கையுடைய சுச்சுவேஷனில் இப்போ நம்மளுடைய ஹாபீஸ் எப்படி இருக்குது, ஒரு நாளுக்கு குறைஞ்சபட்சம் எவ்வளவு நேரம் நான் வந்து ஒரு கேஜெட்ஸில் ஸ்பெண்ட் பண்ணுறேன், அது எந்த விதமான சோஷியல் மீடியாவாக ஆகட்டும், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இல்லைனா வாட்ஸ்அப், இல்லைனா வேறு ஏதாவது ஒரு ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணுறது, எதுவாக வேணால் இருக்கட்டும். அப்போ இதில் எவ்வளோ தூரம், இல்லைனா ஆன்லைன் கேமிங், ஸோ எல்லாமே எவ்வளோ தூரம் நான் ஸ்பெண்ட் பண்ணுறேங்கிற ஒரு டைம் சென்ஸ் நமக்கு முதல்ல ஒரு அவேர்னஸ் இருக்கணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, இது வந்து ஓவர் நைட் நம்ம இதை மாதிரி யூஸ் ஆரம்பிச்சிருக்க மாட்டோம். ஸோ ஓவர் மந்த்ஸோ அதை மாதிரி ஓவர் இயர்ஸோ தான் இந்த லெவலுக்கு வந்திருப்போம். அப்போது இதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில் இருந்த மற்ற ப்ரையாரிட்டிஸ் என்னென்ன, எதெல்லாம் நான் இப்போ பண்ணுறதை விட்டுட்டேன். மேபி நான் டெய்லி வந்து வாக்கிங் போயிட்டு இருந்தேன், நான் டெய்லி வீட்டில் போய் நடந்து போய் ஒரு வெஜிடபிள் வாங்கிட்டு இருந்தேன்னா இன்றைக்கி நிறைய பேர் ஆர்டர் பண்ணுறாங்க, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறாங்க. ஒரு ஹோட்டல் கூட சேர்ந்து போய் சாப்பிடணும் அப்படிங்கிறது கூட கஷ்டமாக இருக்குது. நம்ம வந்து ஆர்டர் பண்ணி வீட்டிலேயே சாப்பிட்லான்ட்டு அவங்கவுங்க ஒரு 5 பேர் இருக்க ஃபேமிலியில் 5 பேரும் 5 ஃபோன் பார்த்துட்டு அவங்கவுங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கும். அப்போது இதில் அவேர்னஸ் ரொம்ப முக்கியம், நம்ம ஹெல்ப் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நம்ம வீட்டில் எஸ்பெஷலி குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா குழந்தைகளோட எங்கேஜ் ஆகணும்னா நம்ம ஃபோன் பார்த்துட்டே இருக்கோம், குழந்தைய ஃபோன் பார்க்காதுன்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ நானும் நீயுமா சேர்ந்து ஒரு பார்க்குக்கு போயிட்டு வரலாம், இல்லைனா வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஒரு கிளாஸ் போகலாம், இல்லைனா நம்மளுக்கே ஆன்லைன் அதிகமாக அன்ஹெல்த்தி யூஸ் இருந்ததுன்னா இப்போ நிறைய நம்ம ஹாபீஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது. ஸோ அந்த ஆன்லைன் கிளாஸில் நான் வந்து முதல்ல ஜாயின் பண்ணுறேன். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய டேஸ்ட் எப்படி இருக்குது, ப்ரையாரிட்டிஸ் எப்படி இருக்குது, நம்மளுடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுட்டு ஃபஸ்ட்டு செட் டைம் லிமிட்ஸ். நான் டெய்லி இந்த 1 hour தான் நான் ஸ்க்ரால் பண்ணுவேன், இல்லைனா 1 hour தான் நான் இது பண்ணுவேன், அதை தாண்டி அந்த டாட்டில் நான் அதிலேருந்து வெளியில் வந்துடுவேன் அப்படிங்கிற அந்த செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் அந்த செல்ஃப் அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, நம்மளுடைய ரியல் டைம் சோஷியல் கனெக்டட்னஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ எனக்கு ஃபேஸ்புக்கில் 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிறதுல ஒன்றும் இல்லை. நமக்கு உண்மையாகவே ஒரு பிரச்சனைன்னா நம்ம ஒரு 4 பேர்கிட்ட சொல்ல முடியுமா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நம்ம கனெக்டடாக இருக்கோமா, நம்ம நெய்பர்ஸ் கிட்டேயோ, நம்மளுடைய ஒர்க் பிளேஸ் கொலீக்ஸ் கிட்டேயோ, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேயோ, அவங்களுடைய என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரியல் டைம் சோஷியல் கனெக்டட்னஸ் தான் நம்மளை காப்பாற்றும். அதை நமக்கு இருக்கான்னு நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். ஸோ நம்ம சோஷியல் மீடியாலேயே ஒரு வர்ச்சுவல் ரியாலிட்டிலேயே எனக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இவ்வளோ லைக்ஸ் இருக்குது, இவ்வளோ பேர் என் ரீல்ஸை பார்த்தாங்க, இதுலேயே நம்ம இருந்தோம் அப்படின்னா ரியாலிட்டியில் நமக்கு ஒரு ஹாப்பினஸோ ஒரு பீஸ் ஆஃப் மைண்டோ ஒரு பிரச்சனைனா நம்மளால் சமாளிக்கக்கூடிய கோப்பிங் ஸ்கில்லோ கண்டிப்பாக நமக்கு டெவலப் ஆகாது. அப்போ ரியல் டைம் சோஷியல் கனெக்டட்னஸ் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ், ஒர்க் பிளேஸ் கொலீக்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களோட நம்ம அதிகமான டைம், எனர்ஜி, எஃபர்ட் போட்டு அந்த ரியாலிட்டி பில்டிங்கை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ நேருக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஜிட்டல் உலகத்தில் வந்து எப்படி ஃபோன் யூஸ் பண்ணுறதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி அது எப்படி நல்ல முறையில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ டாக்டர், இப்போ வந்து ஒரு நாளைக்கு ஃபோன் வந்து எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறது வந்து ஹெல்த்தி அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க டாக்டர்? எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணால் அது நல்லது, பரவாயில்ல அப்படின்னு? இதுக்கு நம்ம ஜென்ரலாக ஒரு கைட்லைன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பொதுவாக குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கைட்லைன்ஸ் இருக்குது. இப்போ 2 வயசுக்குள்ளே உள்ள குழந்தைகளுக்கு எந்த விதமான ஃபோன் யூஸ், அதாவது இப்போ அன்லைக் இப்போ என்ன சொல்கிறது, நம்ம வந்து எதுவுமே அவங்க ஒரு கார்ட்டூன்ஸ் கூட அவங்க வந்து ஃபோனில் பார்க்குறது ஸ்ட்ரிக்ட்லி டு பி அவாய்டட். 5 வயசு வரைக்கும் நம்ம டோட்டல் ஆஃப் 30 minutes நம்ம வந்து பொதுவாக ஓகே. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸில் வைக்கிறோமோ, பிக்கர் ஸ்க்ரீன், இப்போ வந்து ஒரு சிஸ்டமில் ஒரு ஃபோனில் பார்க்குறத விட ஒரு சிஸ்டமில் ஒரு கார்ட்டூன் பார்க்குறது இஸ் பெட்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு டோட்டலாகவே ஒரு 30 minutes, அதாவது ஒரு சொந்தக்காரங்களுக்கு ஒரு வீடியோ கால் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாமும் டிஜிட்டல் யூஸில் தான் நம்ம கவுண்ட் பண்ணணும். ஸோ எல்லாமே சேர்த்தியே ஒரு 1/2 an hour தான் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். முக்கியமாக பெரியவங்களுக்கு பொறுத்தளவு உள்ள கைட்லைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் கைட்லைன்ஸ் அப்படின்ட்டு இல்லை, பட் தோராயமாக நம்ம ஆல் இன்க்ளூசிவ் 2 hours நம்ம வச்சுக்கலாம். 2 hours. ஏன்னா வந்து நிறைய பேருக்கு அவங்களுடைய ஒர்க்கு சம்மந்தமாகவும் நிறைய கேஜெட்ஸ் பார்க்குற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக. ஸோ மெயில் பார்க்குறோம், நம்ம வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம், நம்ம நிறைய விஷயங்கள் ஃபோன்லேயே பண்ண வேண்டியதாக இருக்குங்கும் பொழுது ஆல் இன்க்ளூசிவாக நம்ம 2 hours நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். காலையில் எழுந்த உடனே இருக்கிற முதல் 1 hour நம்ம எவ்வளோ தூரம் ஃபோன் யூசேஜ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது.
அதே மாதிரி பெட் டைம், அதாவது படுத்துக்கிறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி இருக்கிற 1 hour எவ்வளவு தூரமாக நம்ம வந்து ஃபோனை அவாய்டு பண்ணுறோமோ. ஓகே. ஸோ நிறைய டைம் நம்ம இப்போ ஃபோனே எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணது இல்லையா, நம்மளோட ஏதாவது ஒரு கிளாக் அலாரம் வைக்கணும்னா அதுவும் நம்ம இப்போ ஃபோனில் தான் வைக்கிறோம். நோபடி இஸ் யூஸிங் த ட்ரெடிஷ்னல் அலாம் கிளாக்ஸ். ஸோ எல்லாமே நமக்கு ஃபோன்லேயே அது அலாமும் வைப்போம், ஃபோனே பில்லோ கடியிலே வச்சுட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி எப்போவுமே நம்ம ஃபோனோடையே இது பண்ணிகிட்டு இருக்காமல் டின்னர் சாப்பிடும்போது இல்லைன்னா ஒரு டைம் மீல் சாப்பிடும்போது, அதே மாதிரி பெட் டைம் ரொட்டீன்ஸ் வரும்போது படுக்க போகிறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி இருந்து, இந்த மாதிரி சில காமன் ப்ரேயர் பண்ணுற டைமில் காமனாக உள்ள சில பேசிக் டைமிங்கில் வந்து கண்டிப்பாக ஃபோன் அந்த ஸ்பேஸ்க்கு வரக்கூடாதுங்கிறத ஃபேமிலியிலேயே ஒரு ரூலாக ஸ்ட்ரிக்டாக நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. ஸோ எஸ்பெஷலி காலையில் எழுந்த உடனே இருக்க முதல் 1 hour படுத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்க லாஸ்ட் 1 hour கேஜெட் ஃப்ரீயாக நம்ம பார்த்துக்கிட்டோன்னா அதுலேயே டைரெக்டாக நமக்கே ஒரு 1 week நம்ம இதை ட்ரை பண்ணி பார்த்தா தெரியும், நம்மளுடைய மென்டல் ஹெல்த் அண்ட் நம்மளுடைய எனர்ஜி லெவல்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறத நம்மளே அப்சர்வ் பண்ண முடியும். சூப்பர் டாக்டர். இப்போது தூங்க போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அது வந்து அந்த லைட் வந்து கண்ணை பாதிக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ண வேணாம்னு சொல்கிறது வந்து ஓகே. காலையில் எந்திரிச்ச உடனே வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறது வந்து மென்டலாக நம்மளுக்கு வந்து இல்னஸ் வரும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறீங்களா? அது இது கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா டாக்டர்? இல்லை, அதாவது பொதுவாகவே நம்ம ஒரு ஃப்ளைட் மாதிரி அதோட டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும் இல்லையா. அப்போ ஒரு நாள் நம்ம ஆரம்பிக்கும் பொழுது அந்த நாளில் முன்னாடி பார்த்தோன்னா ஃபோன் இல்லாத போது நம்மளுடைய ரொட்டீன் எப்பயுமே ஹெல்த்தியாக இருக்கும். எழுந்த உடனே நம்ம சிலர் ப்ரேயர் பண்ணுவோம், இல்லைன்னா சிலர் வந்து ஒரு வாக்கிங் போவோம், சிலர் வந்து ஒரு யோகா பண்ணுவாங்க. ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் ரிலாக்ஸேஷன் வச்சுட்டு நம்ம ஒரு ஸ்மூத்தாக டேக் ஆஃப் பண்ணுற மாதிரி தான் நம்மளுடைய இயற்கையான ரொட்டீன்ஸ் இருக்குது. காலையில் எழுந்துக்கும் போதே நம்ம வந்து ஒரு கேஜெட்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு அதில் என்ன கண்டென்ட் வருதுங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ எழுந்த உடனே நம்ம ஒரு வாட்ஸ்அப் எடுத்து நம்ம ஸ்க்ரால் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா கண்டென்ட்டுமே பாசிட்டிவாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. கண்டிப்பாக. அப்போது என்ன ஆகும்னா உங்கள் பிரெயின் அப்படியே மார்னிங் எழுந்து ஃப்ரெஷ்ஷாக எல்லா இன்ஃபர்மேஷனையும் கிரகிக்கிறதுக்கு தயார் நிலையில் இருக்கும்போது நம்ம அந்த பிரெயினுக்கு என்ன ஃபீடு பண்ணுறோம்னா ஒரு நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் ஃபீட் பண்ணுறோம். ஒரு பயம் ஏற்படுற மாதிரியோ, ஒரு சோகம் ஏற்படுற மாதிரியோ, ஒரு நெகட்டிவான நோட்டில் இருக்க மாதிரியோ ஒரு ஃபீடு பண்ணும் பொழுது அதை நம்ம பிரெயின் வந்து சமாளித்து அதை டைஜஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் தாண்டி எனர்ஜியை கொண்டு வந்துட்டு அந்த டேவை ஃபேஸ் பண்ணுறதா ஆகுது. ஸோ அதுவும் இல்லாமல் நமக்கு நிறையா டைம் பார்த்தோன்னா நமக்கு மார்னிங் கேஜெட்ஸ் எழுந்த உடனே யூஸ் பண்ணினோன்னா மித்த முக்கியமான விஷயங்கள் பண்ணுறதுக்கான டைம் இருக்காது. ஸோ நம்ம வந்து எழுந்த உடனே ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து நம்மளுடைய ரொட்டீன்ஸ்க்கு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஒரு பெட்டர் டைம் மேனேஜ்மெண்ட்டும் வரும். ஸோ எழுந்த உடனே நம்ம ஒரு 1/2 hour இருக்குது அப்படின்னா அந்த 1/2 hour ரிலாக்ஸ்டாக நீங்கள் வேறு ஒன்றில் பண்ணும் பொழுது அதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்கும். நம்ம அதில் ஒரு 15 minutes நம்ம ஃபோன் ஸ்க்ரால் பண்ணிவிட்டு மீதி இருக்க 15 minutesல அந்த ஒர்க்கை அக்காமடேட் பண்ணி பண்ணணுங்கும்போது கண்டிப்பாக அந்த ஃபோன் பார்க்குறதுல ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு நெகட்டிவ் இன்புட் வருது. நம்ம ரொம்ப ஹரிபரியில் பண்ணும் பொழுது அதுக்கான ஒரு ஆன்சைட்டி, மார்னிங் ஹவர்ஸ் டென்ஷனும் நமக்கு வருது. ஸோ 2 விதத்துலையுமே அது எதிர்மறையான தாக்கத்தை தான் ஏற்படுத்தும். சூப்பர் டாக்டர். நேர்கிட்ட போகலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்கம்மா? வணக்கம், ஆவடியிலிருந்து ராணி பேசுறேன். பேசுங்கம்மா, டாக்டர் கிட்ட உங்க கேள்விகளை கேளுங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், இந்த பையன் வந்து மொபைல் பார்த்துட்டே இருந்தா தூக்கம் வருது அப்படின்னு சொல்றான். அது வந்து தப்பு அப்படின்னு சொன்னாலும் இல்ல, மொபைல் பார்த்துட்டே இருந்தானா நான் சீக்கிரம் தூங்கிடுவேம்மா அப்படின்னு சொல்றான். அது வந்து எதனால இந்த மாதிரி ஒரு இன்ட்யூஷன் இருக்குது டாக்டர்? மொபைல் பார்க்கும்போதுமா நமக்கு வந்து மெலட்டோனின்னு இருக்கக்கூடிய தூக்கத்துக்காக சுரக்கிற ஹார்மோன் வந்து கம்மி தான் ஆகும். ஏன்னா பிரெயின் வந்து இன்னும் அலர்ட்டாக அதில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் பார்க்குது. என்ன நீங்கள் சொல்கிற ஒரு பாசிபிலிட்டி அப்படின்னா, ஒருத்தர் ரொம்ப அளவுக்கு அதிகமாக சிவியராக கேஜெட்டே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணமாக ஒரு 2 மணி நேரமாக ஒரு ரீல்ஸே ஸ்க்ரால் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அது வந்து இப்போ ஒரு கடைக்குள்ளே எல்லாரும் உள்ளே போடுற மாதிரி, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே உள்ளே யாரும் வரதுக்கு இடம் இல்லை சொல்லி அந்த கடை ஷட்டரை இறக்குற மாதிரி நமக்கு பிரெயின் வந்து இதுக்கு மேலே எனக்கு இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி டோட்டல் லெவல் ஆஃப் எக்ஸாஷன் போயிடும். அப்போ பார்த்தோன்னா நமக்கு கவனம் இருக்காது, டோட்டலாக ட்ரெயின்ட் அவுட்டாக எக்ஸாஸ்டடாக ஆகிடுவோம். நம்மளையே அறியாமல் நம்ம அப்படியே தூங்கிடுவோம். ஆனால் அந்த மாதிரி தூங்கிறது வந்து உடம்புக்கு நல்லதில்லை, மனசுக்கும் ஆரோக்கியமானது இல்லை. இப்போ நிறைய டைம் பார்த்தோன்னா சிலர் சொல்லுவாங்க, காதில் இயர் ப்ளக்ஸ் போட்டுகிட்டே அப்படியே நான் தூங்கிட்டேன், டிவி ஓடிக்கிட்டே இருக்குது அப்படியே நான் தூங்கிட்டேன், ஃபோன் நான் இது பேசிட்டு அப்படியே தூங்கிட்டேன், பார்த்துட்டே இருக்கேன் அப்படியே தூங்கிட்டேன். அந்த மாதிரி இருக்கிறது அவங்க என்ன இண்டிகேட் பண்ணுறாங்கன்னா, அந்த அளவுக்கு டியூரிங் த டே டைமே அதிகப்படியான கேஜெட்ஸ் யூஸ் பண்ணினதுனால பிரெயின் அதுக்கு மேலே என்னால் இன்புட் எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு, இப்போ ரொம்ப நேரம் நம்ம மிக்சியெல்லாம் ஓட விட்டோம்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதுவே ஸ்டாப் ஆகிடும். அந்த மாதிரி
அது அந்த பிரெயின் வந்து அதுவே ஒரு ஷட் டவுன் மோடுக்கு போகுது. அது வந்து அன்ஹெல்த்தி ஆனது. அது வந்து மைண்டை மார்னிங் எழுந்துக்கும் போது நீங்கள் ஈஸியாக ஒரு விஷயம் இதில் கண்டுபிடிக்கிறதுக்கு, மார்னிங் எழுந்துக்கும் போது உனக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, பாசிட்டிவாக எனர்ஜெட்டிக்காக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு பாருங்கள். நிறைய நேரம் நம்ம பாசிட்டிவாக கேஜெட்ஸ் யூஸ் பண்ணும்போது மார்னிங் அந்த கேஜெட்ஸ்னால இருக்கிற தாக்கம் நமக்கு இல்லாமல் இருக்கும். நம்ம நைட் இது மாதிரி ரொம்ப ஸ்க்ரால் பண்ணிவிட்டு நம்மளையே அறியாமல் தூங்கிட்டோம் அப்படின்னா மார்னிங் நம்ம ஒரு 8 ஹவர்ஸே தூங்கினா கூட எழுந்துக்கும் போது அப்படியே பயங்கர ஃபெட்டீகாக நம்ம தூங்கினோமா தூங்கலையா அப்படிங்கிற மாதிரி நமக்கே ஒரு டவுட்டோட அந்த மாதிரி ஒரு டல்லாகவே நம்ம எழுந்துப்போம். ஸோ இதுவும் ஒரு இண்டிகேட்டர் அது வந்து ஹெல்த்தி இல்லை அப்படிங்கிறது. ஓகே டாக்டர், ஓகே, இது நல்லது இல்லைல்ல? ஓகே டாக்டர், ஓகே, தேங்க்யூ. நன்றிம்மா, நன்றி. தேங்க்யூ. ஓகே, நன்றிம்மா. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க சார்? இருந்து சமூகத்தில் பேசுறேன் மேடம். பேசுங்க சார், டாக்டர் கிட்ட பேசுங்க சார். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். இப்போ ஃபோன் வந்து இப்போ யாருக்குமே சின்ன குழந்தையில இருந்து பெரிய ஆள் வரைக்கும் கையிலே இருக்குது. ஆனா டெய்லி வந்து அதை யூஸ் பண்ற நேரத்து வரைக்கும் யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க, அதிகமா யூஸ் பண்றாங்க டாக்டர். கரெக்டாக சொல்கிறீங்க. ஆமா, அதுல முதல்ல எல்லாம் இவ்வளவு போன் கிடையாது. முன்னாலெல்லாம் பெரிய ஆளுங்க கையில தான் ஒரு போன் இருக்கும். போன் இருந்தாலே ஒரு அதிர்வமா தெரியும். இப்ப எல்லாம் வந்து சின்ன குழந்தைல இருந்து பெரிய ஆள் வரைக்கும் போன் இல்லாத ஆளுங்களே கிடையாது. சில குழந்தைகள் வந்து இப்ப வந்து காலையில எந்த நேரமும் பார்த்துக்கிட்டே இருக்குது. சாப்பாடு ஊட்டும் போதெல்லாம் கூட்டுக்கிட்டு காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால என்ன ப்ராப்ளம் வரும் டாக்டர்? குழந்தைகளுக்கு வந்து இன்றைக்கி நம்ம காமனாக பார்த்தாலே தெரியும். ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்கூலில் பார்த்தாலே ஒரு பாதிக்கு பாதி குழந்தைங்க இன்றைக்கி வந்து கண்ணுக்கு கண்ணாடி போடுறாங்க. இந்தளவுக்கு காமன் கிடையாது முன்னாடி. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து ஒரு சோஷியலைஸ் ஆகிறதுக்கு, அதாவது ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டு பிளேன்னு சொல்கிறோம். அதாவது மற்ற சோஷியல் ஸ்கில்ஸ், எப்படி நம்மளுக்கு ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும், எப்படி நம்ம மற்றவங்க கிட்டக்க ஒரு ப்ராப்ளமை கம்யூனிகேட் பண்ணணும், ஒரு சண்டையே வந்தாலும் எப்படி பேட்சப் ஆகணும், இதெல்லாம் இயற்கையாகவே நமக்கு இந்த சோஷியல் ஸ்கில்ஸ் எல்லாம் இருந்தது. ஈஸியாகவே நமக்கு அதெல்லாம் டெவலப் ஆகிறதுக்கு. இன்றைக்கி காலகட்டத்தில் கேஜெட்ஸ் இருக்கிறதுனால எல்லாமே சாலிட்ரி ஆக்டிவிட்டீஸ், ஒரு தனிமை அப்படிங்கிறது ஒரு வயசானவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லை. குழந்தைகளே ரொம்ப தனிமைப்படுத்தப்படுறாங்க. அது அவங்களுக்கு வந்து அது தனிமை அப்படிங்கிறது தெரியலை. ஏன்னா அவங்களுக்கு சோஷியலாக மிங்கிள் ஆனால் எப்படி இருக்கும், எல்லாரோடையும் நம்ம பழகினா எப்படி இருக்குங்கிற எக்ஸ்பீரியன்ஸே இன்றைக்கி இல்லை. அப்போது இன்றைக்கி காலகட்டத்தில் எந்த விதத்தில் நம்ம வந்து ஒரு சோஷியல் என்விரான்மெண்ட், இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம்னா அங்கே ஒரு 5 குழந்தைங்க இருக்காங்கன்னா அந்த 5 குழந்தைகளை சேர்ந்து விளையாட வைக்கிறதோ, ஒரு காமனாக ஒரு கிளாஸ் மாதிரி ஏதோ ஒன்று, ஒரு பெரியவங்க சின்ன குழந்தைகளுக்கு டீச் பண்ணுறதோ, ஏதோ ஒன்று நமக்கு நம்மளுடைய கெப்பாசிட்டியில் இருக்கக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தணும். பெற்றோர்கள் கண்டிப்பாக வந்து குழந்தைகளுக்கு சாப்பிடும்போதோ இல்லைன்னா வந்து படுக்க போகிறதுக்கு முன்னாடியோ ஃபோன் கொடுத்து அவங்கள காம் பண்ணுறதுக்கு அது ஒரு டூலாக வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சி அப்படிங்கிறது அதில் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். கவனமின்மை நிறைய நேரத்தில் நம்ம சொல்கிறோம், ஒரு ஹோம்ஒர்க் வந்து சேர்ந்த மாதிரி 1/2 மணி நேரம் உட்காந்து எழுத முடியல, நம்ம சொன்னோன்னா வந்து திருப்பி என்னன்னு நம்மளே கேட்டுட்ருக்காங்க, நம்ம சொல்கிறது அவங்களுக்கு பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் புரியறதில்ல. ஸோ அது மாதிரி கவனமின்மை, அப்புறமா வந்து அவங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் இல்லாமல் போகிறதெல்லாம் வந்து ரொம்ப குழந்தைகளுக்கு அதிகமான பாதிப்பு ஃபோன் யூஸ்னால வருது. சூப்பர் டாக்டர், ரொம்ப நல்லா கருத்துக்கள் சொன்னீங்க டாக்டர். நன்றி. நன்றி சார், நன்றி. எனக்கு முக்கியமாக ஒரு கொஷின் டாக்டர். சொல்லுங்கள். என்னென்னா, இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டணும்னு ஒரு விஷயம் இருக்குதுன்னு வச்சிங்களேன். நீங்கள் வந்து ஹோம்ஒர்க் சொன்னீங்க, அதெல்லாமே இருக்குது. ஆனால் நான் பார்க்குற சுற்றி வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட குழந்தைங்களாக இருக்கலாம், இல்லை வேறு குழந்தைங்கள பார்க்கும்போது ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஃபோன் இல்லாமல் அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதை வந்து இப்போது நீங்கள் அடிக்ஷன் வந்து குழந்தைங்களுக்கு சொன்னீங்கல்ல, அதே மாதிரி அந்த அடிக்ஷனை வந்து எப்படி தடுக்கிறதுன்னு பேரண்ட்ஸ்க்கு தெரியல. ஏன்னா இவங்க தான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது ஃபோனை கையில் கொடுத்து நீ இதை வந்து இப்போ பார்த்துட்டு இருந்தால் தான் சும்மா உட்காருன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த குழந்தைங்கள்ட்டேருந்து அந்த ஃபோன் அப்படி கொடுத்து அடிக்ட் ஆகிட்ட குழந்தைங்கள திருப்பி எப்படி வந்து நம்ம சாப்பிட வைக்கிறது, இல்லை அந்த ஃபோன் இல்லாமல் மாற்றுறது. இன்னொரு விஷயம், ஃபஸ்ட்டு புதுசாக வர குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஃபோனே நம்ம வந்து காமிக்காமல் எப்படி டாக்டர் வந்து கொண்டு போகிறது, அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் டாக்டர். இது நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக எனக்கு தெரியும். சொல்லுங்கள் டாக்டர். கண்டிப்பாக இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். என்னென்னா 2 விஷயம். ஒன்று வந்து ஃபோன் வந்து ரொம்ப ஹைலி ஸ்டிமுலேட்டிங் கண்டென்ட்டாக இருக்கிறதுனால ஒரு குழந்தைக்கு ஆல்ரெடி எக்ஸ்போஷர் ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா திடீர்னு வந்து அதை அப்படியே நம்ம வந்து
வித்ட்ரா பண்ணுறதோ இல்லை ரீப்ளேஸ் பண்ணுறதோ ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ ஒரு குழந்தைக்கு இது வரைக்கும் ஃபோனோ கேஜெட்ஸோ எக்ஸ்போஷர் இல்லை அப்படின்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறது நல்லது. எக்ஸ்போஸே பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது பண்ணாமல் எப்படி இருக்கிறது? பண்ணாமல் இருக்கிறது அப்படின்னா இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரே குழந்தைன்னா நம்ம ஆல்டர்னேட்ஸ் போகணும். அதாவது இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபோனுக்கு பதிலாக ஒரு டிவியில் நீங்கள் போட்டு காட்டலாம். ஒரு டிஸ்டன்ஸில் டிவியில் ஒரு கார்ட்டூன் போட்டு நீங்கள் காட்டி சாதம் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா எப்படி சொல்கிறது, ஒரு ஃபோன்லேயே நீங்கள் ப்ளே பண்ணுறீங்கன்னா நிறைய இந்த பாட்காஸ்ட் மாதிரி ஒரு ஸ்டோரி ஒருத்தர் சொல்கிற மாதிரி மியூசிக் மட்டும் லிசன் பண்ணுற மாதிரி வச்சுட்டு வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கலாம். நிறைய டைம் நமக்கு அந்த குழந்தை கையிலேயே கொடுத்து அந்த குழந்தையே டச் பண்ணுற மாதிரி அடுத்தடுத்து இதை ஸ்க்ரால் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அந்த ஃபோனில் அவங்க என்ன வியூ பண்ணுறாங்கங்கிறதோட கண்ட்ரோல் கண்டிப்பாக பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கணும். அண்ட் அந்த கண்டென்ட் ஹெல்த்தியாக ஏஜ் அப்ராப்ரியேட்டாக இருந்தால் ஒரு டிஸ்டன்ஸில் பிக்கர் ஸ்க்ரீனில் ஒரு பேசிக் அந்த ஒரு டைம் லிமிட் செட் பண்ணி நம்ம கொடுக்கலாம். ஆனால் குழந்தைக்கு அன்சூப்பர்வைஸ்டாவோ சும்மா ஒரு ஃப்ரீ ஃப்ளோலையோ அவங்க குழந்தைய ஆப்ரேட் பண்ணிக்கிற மாதிரி கையில் கொடுக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். ரெண்டாவது, இப்போ ஆல்ரெடி அந்த குழந்தை பழகிட்டாங்க, இப்போ எப்படி அவங்கள மாற்றுறது அப்படின்னு கேட்டிங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ டோக்கன் எக்கானமின்னு சொல்லுவோம். அதாவது அவங்க ஏதாவது ஒரு நல்ல பிஹேவியர் காட்டினாங்கன்னா அவங்க விரும்புகிற ஒரு அவங்களுக்கு கேட்குற ஒரு விஷயத்த நம்ம ஒரு பேசிக்காக உள்ளதை ப்ரொவைட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஆன்லைனில் எனக்கு அந்த 20 minutes ஒரு கார்ட்டூன் பார்க்கணுங்கிறது அந்த குழந்தையுடைய ஒரு இதுவாக இருந்தால் நீ அதை கடைசியாக வச்சுக்கணும். அதாவது நீ ஃபஸ்ட்டு ஹோம் ஒர்க் பண்ணி அப்புறம் ஹெல்த்தியாக ஃபுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா உனக்கு ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு அந்த 20 minutes டைம் பார்த்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கணும். ஏன்னா நீ என்ன பண்ணினாலும் பண்ணலைனாலும், நீ ஹோம் ஒர்க் பண்ணினாலும் பண்ணலைனாலும், உன் பிஹேவியர் குட்டாக இருந்தாலும் பேடாக இருந்தாலும் உனக்கு உன்னுடைய ஆக்சஸ் டு யுவர் டிசையர்டு ஆப்ஜெக்ட் எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த குழந்தை அதை விட வேண்டிய அவசியமே இல்லை. அப்போது நம்ம இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட நம்ம எதிர்பார்க்குற ஹெல்த்தி பிஹேவியர்ஸை கொண்டு வந்துட்டு அதுக்கு ஒரு ரிவார்டாவோ அதுக்கு ஒரு டோக்கனாவோ இதை லிமிட்டடாக நம்ம கொடுக்கலாம். ரொம்ப அதுக்குன்னு இந்தா வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இது யூ ஹாவ் டு ஏர்ன் திஸ். நீ நல்ல பிஹேவியர் பண்ணி நல்ல ஸ்கூலில் படித்து நீ குழந்தைகளோடலாம் விளையாடி இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஃபுட்டு சாப்பிட்டு எல்லாமே பண்ணினேன்னா திஸ் கேன் பி பெர்மிட்டட் ஃபார் அ பேசிக் டைமிங் அப்படிங்கிற மாதிரி இதை ஒரு ரிவார்டாக நம்ம எடுத்துகிட்டு போய் அப்புறமா அதை நம்ம கம்மி பண்ணலாம். பரவாயில்ல, இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா அந்த ஃபோனை வச்சே அவங்கள அதே வழியில் கொண்டு வரது. ஸோ சூப்பராக சொன்னீங்க. நேர ஒருத்தர் இணைஞ்சிருக்காரு, யாரைங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் மேடம், டாக்டர் ராஜ்சை பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், டாக்டர் கிட்ட பேசுங்க சார். குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். இந்த குழந்தைங்களுக்குலாம் ஃபோன் வாங்கி கொடுத்தத விட ஒரு லேப்டாப் வாங்கிட்டு ஒரு டேபிள் சேர் போட்டு அதில் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லலாம் அவங்களெல்லாம். ஏன்னா படுத்துக்கின்னு ஸ்விம்மிங் நீச்சல் அடிக்கிற மாதிரி படுத்துக்கின்னு ஃபோனை பார்க்குறதுங்க நிறைய குழந்தைங்க. கரெக்டாக சொன்னீங்க. அதுக்கு கொடுக்க மாட்டேன் போட்டு அடிக்காங்க தமால் டிமி. அது என்ன பண்ண டெய்லி ஒரு குழந்தை ஒரு இடத்துல போய் பார்த்தேன், தூக்கி போட்டுச்சு. கூடுதலாம் கோவம் தூக்கி போட்டுச்சு. இப்படிலாம் பண்றாங்க. பெரியவங்க கிட்ட தான் முதல்ல தப்பு இருக்கு, குழந்தைங்க கிட்ட தப்பே கிடையாது. அதுக்கு தெரியாது குழந்தைங்களுக்கு இது மாதிரி பார்க்க கூடாதுன்னு. இவங்களே ரொம்ப நேரம் பார்த்துன்னு இருக்காங்க பெரியவங்களே. கண்டிப்பா அது இவங்க அவாய்ட் பண்ண குழந்தைங்க எதுக்கே போனை வச்சு அவங்களே பார்த்துன்னு இருக்காங்க. எதையே பார்க்குறாங்களா அவங்களுக்கு பார்க்கணும்னு ஆசை வருது. கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு மினி லேப்டாப் மாதிரி ஒரு ஸ்டூல் போட்டு ஓரமா கம்ப்யூட்டர் எப்படி நம்ம உட்காடுறாங்க ஆபீஸ்ல எல்லாம் அந்த மாதிரி அவங்களை உட்கார வச்சா நல்லா இருக்கும். கிட்டே பார்க்க ஒன்றும் ப்ராப்ளம் வராது கண்ணுக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு. இப்போ எல்லா குழந்தைங்களும் நீங்க சொன்ன மாதிரி நிறைய கண்ணாடி போட்டிருக்காங்க. ஆமா, அது அவாய்ட் பண்ணலாம் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. என்ன எவ்வளவு செலவு பண்றாங்க குழந்தைக்குன்னு ஒரு லேப்டாப் ஒரு டேபிள் சேர் போட்டு ஒரு ஓரமா உட்காந்து அழகா உட்காந்து நிமிர்ந்து பார்ப்பாங்க. புரியுது. எப்படி படிச்ச பிறகு எப்படியே வேலைக்கு போறாங்களே உட்காந்து பண்றாங்க இல்லையா கம்ப்யூட்டர்ல, அந்த மாதிரி இங்க பண்ணி விட்டுட்டா நல்லா இருக்கும் பெற்றோர்கள். என்னென்ன சார் கரெக்டு நீங்கள் சொல்கிறது ஒரு ஸ்மாலர் ஸ்க்ரீன் ஆர் மல்டிபிள் இது ஆப்ஸ் இருக்கிற இதை விட ஒரு பிக்கர் ஸ்க்ரீன் அண்ட் வித் அ டிஸ்டன்ஸ் இட்ஸ் பெட்டர் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. என்ன நம்ம பேசிக்காக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா குழந்தைகளுக்கு ஒரு 10 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் இப்போ ஒரு காரில் ஆக்சிலரேட்டர் இருக்குது ஆனால் இன்னும் பிரேக் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ பிரெயின் 10 to 18 years ஒரு மாதிரி டெவலப் ஆகுது. அப்புறம் 18 to 25 years தான் அந்த காருக்கு பொருத்தக்கூடிய அந்த பிரேக் மெக்கானிசம் இன்ஹிபிட்ரி கண்ட்ரோல்னு சொல்லுவோம். அது 18 to 25 years தான் டெவலப் ஆகுது. அப்போது 10 to 18 years ஓல்டு சில்ட்ரனுக்கு கண்டிப்பாக ஒரு கேஜெட்ஸ் நம்ம அன்சூப்பர்வைஸ்டாக கொடுக்கும்போது அவங்களுக்கு எது ஹெல்த்தி எது அன்ஹெல்த்தி, எதுலேருந்து நம்ம எக்ஸிட் ஆகணும் எது நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான அந்த ரெகுலேஷன் இருக்காது. இப்போ ஒரு காருக்கு ஆக்சிலரேட்டர் இருக்குது பிரேக் இல்லைன்னா நம்ம அந்த காரை ஓட்டுவோமா என்ன? நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக அதை
வச்சுப்போம். அந்த மாதிரி அந்த குழந்தைகளுக்கு அந்த 10 to 18 இயர்ஸில் பிரெயின் வந்து எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், எல்லாத்தையுமே நான் ட்ரை பண்ணணும், எல்லாத்துலேயுமே நான் வந்து உள்ளே போகணும் இன்னும் டீப்பாக அப்படிங்கிற தன்மை அதிகமாக இருக்கும். 19 இயர்ஸ் to 25 இயர்ஸ் தான் இது வந்து அன்ஹெல்த்தியாக இருக்கலாம், இதிலேருந்து நம்ம வெளியில் வரணும், இதில் உடனே உள்ளே போகக்கூடாதுங்கிற அந்த இன்ஹிபிட்ரி கண்ட்ரோல் மூளையுடைய முன்பகுதி ஃப்ரான்டல் லோப் அப்படிங்கிறதே மெச்சூர் ஆகுது. அப்போது அது வரைக்கும் குழந்தைகளுக்கு வந்து பேரண்ட்ஸ் முக்கியமாக அன்சூப்பர்வைஸ்டாக கேஜெட்ஸ் கொடுக்கறத அவாய்டு பண்ணணும். இப்போ நிறையா வந்து இந்த மாதிரி சைல்டு வியூவிங் மோட் அப்படியெல்லாம் நம்ம செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணிக்கலாம். குழந்தை வியூ பண்ணுறத நம்மளும் லேப்டாப்பில் வியூ பண்ண முடியும். இந்த மாதிரியெல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்போ அதை பற்றின அந்த டிஜிட்டல் ஸ்பேசஸுடைய அவேர்னஸ் பேரண்ட்ஸ்க்கு முதல்ல வரணும். நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி பேரண்ட்ஸுடைய டிஜிட்டல் ஹேபிட்ஸ் கண்டிப்பாக குழந்தைக்கு ஸ்பில் ஆகும். ஸோ பேரண்ட்ஸ் கேஜெட்ஸில் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா குழந்தை மட்டும் ஃபோனே யூஸ் பண்ணாமல் இருக்கணும்னா அவங்களுக்கு ஆல்டர்னேட் ரிக்ரியேஷனோ ஆல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் ஒரு என்கேஜ்மெண்ட்டோ இல்லாத போது அவங்களும் ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு உட்கார்றது தான் ஒரு நேச்சுரல் ரியாலிட்டியாக இருக்குது. அப்போ ஒரு ஃபேமிலியாக அது அந்த சிஸ்டம் மாறினா தான் அது எல்லாருக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே டாக்டர். ஒருத்தங்க இணைப்பில் இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க சார்? உங்கம்பாக்கம் டேங்க் பண்டோட்டை சேர்ந்த பூந்தமல்லி போஜராஜன் பேசுறேம்மா. வணக்கம். வணக்கம் சார். டாக்டர் கிட்ட உங்க கேள்விகளை கேளுங்க சார். எனக்கு ஒரு பொண்ணு இருக்காம்மா, அவளுக்கு 2 குழந்தைங்க இருக்குது. 10 வயசு ஒன்று, 11 வயசு ஒன்று. குழந்தையில இருந்தே செல்போனை கொடுத்து எடுத்து குடிச்சலாகி வச்சுட்டா. அதுக்கு செல்போனு தான் சாப்பிடும், செல்போனு தான் படிக்கும், செல்போனு தான் அம்மா பேச்சு கேட்கணும். ஐயோ ரொம்ப கொடுமை, எனக்கு பார்க்கவே சகிக்கலம்மா. என்ன பண்றேன்னு தெரியலம்மா. இப்போது நமக்கு ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து அதிகமாக அவங்க யூஸ் பண்ணுறாங்கங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அந்த குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய மற்ற ஹாபீஸ் என்னென்னு சொல்லி இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ், ஒருத்தங்க வந்து ஒரு ஸ்போர்ட்ஸோ இல்லைனா ஒரு மியூசிக் கிளாஸோ அவங்களுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் முதல்ல நீங்கள் வந்து அவங்கள போடலாம். ஒரு 10 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு சோஷியல் ஸ்கில்ஸ், மற்ற குழந்தைகளோட ஃபோன் இல்லாமல் அவங்க இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஆஃப்லைன் கிளாஸஸில் இருக்கும். டான்ஸு, பாட்டு, நமக்கு கிட்டக்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எது வந்து அவங்கள ஒரு கிளாஸ் மாதிரியாவது போட்டு என்கேஜ் பண்ணலாம். அந்த விதத்தில் அவங்களுக்கு ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கான கால அவகாசம் ஆர் அந்த போர் அடிக்குது அப்படிங்கிற இது வந்து கம்மியாகும். ரெண்டாவது, நம்ம ஃபோனில் அவங்க வியூ பண்ணுற கண்டென்ட்டை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஹை குவாலிட்டியாக மாற்றலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சும்மா அவங்க ஒரு ரீல்ஸ் சம்மந்தமே இல்லாமல் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா அதை நம்ம அவாய்டு பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கூட எஜுகேஷ்னலாகவோ இல்லைனா ஒரு அவேர்னஸ் நிமித்தமாகவோ ஒரு மாரல் ஸ்டோரிஸ் மாதிரியோ ஹெல்த்தியாக இருக்கக்கூடியதாக முதல்ல அந்த கண்டென்ட்டையும் நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணலாம். பேரண்ட்ஸும் கூட சேர்ந்து வியூ பண்ண ஆரம்பிக்கணும். குழந்தைகளுக்கு தனியாக ஃபோன் கொடுத்துட்டு இவங்க ஒரு பக்கம் போகிற மாதிரி இருக்கிறது கண்டிப்பாக பண்ணக்கூடாது. குழந்தைங்க என்ன பார்க்குறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக பெற்றோர்களுடைய நாலேஜில் அது இருக்கணும். ஸோ இந்த பேசிக் இதெல்லாமே வந்து கொஞ்சம் அந்த கேஜெட் யூஸை ஹெல்த்தியாகவும் அதுலேருந்து கம்மி பண்ணி வெளியில் வரதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஓகே டாக்டர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. நன்றி. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி சார். நன்றி. ஓகே டாக்டர். ஸோ வந்து நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டி அடிக்ஷன் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். டாக்டர் கிட்ட உங்களுடைய கேள்விகளை வந்து நீங்களும் கேட்கலாம். இது நேரலை நிகழ்ச்சி. நேயர்கள் கால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டு 29860038 மற்றும் 2952055554 இந்த 2 நம்பருக்கு கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யார் எங்கேருந்து பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. ஹலோ, வணக்கம் ரெயின்போ. வணக்கம்மா. டாக்டர் கிட்ட பேசணுமா? தாராளமாக பேசுங்க சார். யார் எங்கேருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்கள் சார். சுந்தரம் மலைமதி. சொல்லுங்கள் சார். கேளுங்க சார். டாக்டர், ஒரே ஒரு டவுட் மேடம். 3 years old பேபி. சொல்லுங்க சார். அந்த குழந்தைக்கு அழுகையும் பிடிவாதமும் கோபமும் தற்சமயம் இருக்குது. அதனால பின்னாடி என்ன பாதிப்பு இருக்குமா, இப்போ தற்போது என்ன பாதிப்பு இருக்குமா? ஃபோன்னாலேன்னு சொல்கிறீங்களா இல்லை சும்மாவே பிஹேவியரல் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்களா? சும்மா போனும் கொடுத்து இது பழக்கப்படுத்திட்டாங்க. இப்போ ஸ்டாப் பண்ணாக்கா அந்த குழந்தைக்கு அழுகையும் இருக்கு, ஓகே, பிடிவாதமும் இருக்கு, கோபமும் இருக்கு. ஏன்னா குத்த தூக்கி விசில் அடிச்சிடலாம். ஓகே. ஒரு பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு 3 year old சைல்டுக்கு வந்து ஒரு எமோஷனல் டிஸ்ரெகுலேஷன் இருக்குன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எமோஷன்ஸை ரெகுலேட் பண்ண முடியாது. பிரெயின் இப்போ தான் கொஞ்சம் டெவலப் ஆகவே இது பண்ணிகிட்ருக்கு. ஸோ அப்போ பேரண்ட்ஸுடைய ஒரே ஒரு சின்ன டவுட், இதனால பிரெயின் எதுனா பாதிப்பு இருக்குமா? அதாவது மனசுங்கிறது மூளையுடைய செயல்பாடு. இப்போ கண்டினியூஸாக ஒரு 3 year old சைல்டு வந்து அழுதுகிட்டே இருக்காங்க, ஒன்றை விசிறி அடிக்கிறாங்க, ஒரு சுபாவ பிரச்சனையாக அது வெளிப்படுது அப்படின்னாலே அது தொடர்ச்சியா இல்லை மேடம். எப்பாச்சும் ஒரு நேரத்துல தான் அந்த மாதிரி. புரியுது. காலையில நல்லா இருக்கான்,
பேபிக்ல இது பிளே ஸ்கூல் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும்பொழுது அழுகையா வரும். இல்லை ஒரு மாதிரி சிரிப்பா சிரிச்சுக்கிட்டு நான் இங்க வரமாட்டேன் மேல போறேன் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடும். அந்த மாதிரி புரியுது. சம்டைம்ஸ் குழந்தைகளுக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு எமோஷ்னல் வாய்டோ இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அவங்க எங்கேஜ் ஆக ப்ரிஃபர் பண்ணுற மோடோ இல்லாத போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாமே ஒரு பிஹேவியரல் இஷ்யூஸாக வெளிப்படலாம். ஸோ அன்ஸ்ட்ரக்சர்டு ப்ளே, அதாவது அந்த குழந்தையோட நம்ம வீட்டில் சாதாரணமாக ஒரு நார்மல் டேயில் எப்படி அவங்க இருக்காங்க, எல்லாருக்கிட்டையும் எப்படி கனெக்ட் ஆகுறாங்க, எப்படி பேசுகிறாங்க. இப்போ குழந்தை வீட்டில் வந்து ஒரு அதாவது குழந்தைங்க வந்து நம்ம இப்போ இன்றைக்கி நீ என்ன பண்ணின ப்ளே ஸ்கூலில் அப்படின்னு கேட்டால் அவங்க ஆன்சர் பண்ணணுங்கிறது இல்லை. பட் அன்ஸ்ட்ரக்சர்டாக அவங்களுடைய நம்ம வந்து நம்ம டேவை ஷேர் பண்ணுறோம். இன்றைக்கி நான் இப்போ போயிட்டு வந்தேன், இன்றைக்கி அம்மா இது மாதிரி போயிட்டு வந்தேன், இன்றைக்கி இப்படி ஆச்சு, ஏதோ ஒன்று சொல்லும் பொழுது அந்த குழந்தைக்கும் நம்ம இன்றைக்கி டேவை ஷேர் பண்ணணுங்கிற ஹேபிட் முதல்ல டெவலப் ஆகும். அவங்களுக்கு என்ன மைண்டில் போகிறது அப்படிங்கிறதே அப்போ தான் 3 year old அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியுதுன்னா நமக்கு அப்போ தான் புரிய ஆரம்பிக்கும். ரெண்டாவது, குவாலிட்டி ஃபேமிலி டைம் 3 year oldக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அதாவது நமக்கு வந்து ஒரு ப்ளே ஸ்கூல் போகிறாங்க, அப்புறம் இன்னொரு கிளாஸ் போகிறாங்க, இன்னொன்று பண்ணுறாங்க, கொஞ்சம் வீட்டில் உள்ளவங்களோட அவங்களுக்கு ஒரு டைம் கிடைக்கிறது, அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு 1 hour ஒரு நாளில் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.